கடகராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 வீலர் இருந்தால் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 வீலர் வாங்கல, இல்லை மாற்றணும்னு நினைக்கிறவங்களும் மாற்றுவாங்க. வெளிநாடு இது மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமும் சரியான முறையில் கடைபிடிச்சாங்கன்னா எங்களுக்கு வெற்றி உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான விரிவுபடுத்துறதுக்கு உண்டானதெல்லாம் செயல்படுத்துவாங்க. கடந்த ஒரு 5 வருடங்களாகவே படாத துன்பம் கிடையாது, ஏமாற்றங்கள் கிடையாது. வாழ்க்கையில் இவ்வளோதான் மனுஷன் ஒரு வேதனைப்படணுமா அப்படிங்கிற அத்தனையும் பட்டுட்டாங்க. இனிமேல் இவங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இவங்களுக்கு இருக்கும். இப்போ கடகராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு 25 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு மொட்டை போட்டிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சுது. அப்போ ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் செஞ்சுருக்கணும் அஷ்டம சனியில், அதுக்கு பதிலாக முடி காணிக்கை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கலாம். 2வது, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த அஷ்டம சனியில். அதே போல் தூக்கம் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. ஆக்சுவலி சார் சொன்னது கரெக்டு தான். எனக்கு நீ பெயின் இருந்தது, தூக்கமே வரவே வராது. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருப்பேன் நான். ஃபாரின் போகிற ட்ரிப் சொல்லியிருந்தாங்க போகிறதுக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இந்த ரிலேட்டடாக நான் இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப லென்த்தி ஹேர்னால ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு நேற்றுக்கு பார்லர் போனேன். பட் நான் கட் பண்ணுற பர்சன் இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். ஸோ இதுதான். பட் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. சொன்னது கரெக்டாக தான் இருக்கு.